வணக்கம். நான் டாக்டர் திலகவதி, ஹோமியோபதிக் மருத்துவர். இப்ப சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒடியன்னு சொல்லக்கூடிய பனங்கிழங்கு. பனங்கிழங்கு யாரெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, யூசுவலா சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கிழங்கு வகைகள்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவோம். ஆனா ஜென்ரலா பாத்தீங்கன்னா, பனங்கிழங்கு சுகர் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஏன்னா அதுல நிறைய ஃபைபர் கன்டென்ட் இருக்கு. அதே மாதிரி மலச்சிக்கல் சொல்லக்கூடிய கான்ஸ்டிபேஷன் இஷ்யூஸ் இருக்கவங்க பனங்கிழங்கு எடுத்துக்கலாம். ரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா இருக்கிறவங்க பனங்கிழங்கு சாப்பிடலாம். யாருக்கெல்லாம் உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பனங்கிழங்கு சாப்பிடலாம். இன் ஜென்ரலா பாத்தீங்கன்னா, பனங்கிழங்கு குழந்தைங்க பாத்தீங்கன்னா ஒல்லியா இருக்காங்க. என் குழந்தை நல்லா வெயிட் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, பனங்கிழங்கு நீங்க குழந்தைங்களுக்கு ஒரு மாவு மாதிரி, சத்து மாவு மாதிரி நீங்க காய்ச்சி கொடுக்கலாம். எப்படி அதை ப்ரிப்பேர் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, பனங்கிழங்கு பாத்தீங்கன்னா சீசன்ல கிடைக்கும் போது கொஞ்சம் உப்பு, மஞ்சள் போட்டு வேக வச்சு ஒரு 2, 3 நாள் நல்லா வெயில்ல உலர்த்திட்டு, அதை நீங்க பவுடர் பண்ணி வச்சுட்டு நீங்க சத்து மாவு கஞ்சி மாதிரி நீங்க குழந்தைங்களுக்கு காய்ச்சி கொடுக்கலாம். அதே மாதிரி கர்ப்பப்பை தொந்தரவு இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய பிசிஓடின்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்களுக்கு, இல்ல கர்ப்பப்பையை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, பனங்கிழங்கு அந்த பவுடர்ல நீங்க தேங்காய் பால் போட்டு நீங்க சாப்பிட்டு வந்தீங்கன்னா கர்ப்பப்பை பாத்தீங்கன்னா நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆயிருக்கும். அதே மாதிரி ரத்த சோகை இருக்கிறவங்க பனங்கிழங்கு நீங்க அந்த கஞ்சி மாதிரி எடுத்துட்டு வரும்போது அனிமியா சொல்லக்கூடிய இந்த ரத்த சோகை சீக்கிரமாவே சரியாயிடும். மலச்சிக்கல் அப்படின்றது இப்ப நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய காமனான ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வந்துருச்சு. அப்போ நிறைய தண்ணி குடிக்கிறது இல்லை. பனங்கிழங்குல நேச்சுரலாவே ஃபைபர் நிறைய இருக்கிறதுனால நீங்க பனங்கிழங்கு உங்களோட அன்றாட உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதா இருக்கும். உடல்ல நோய் எதிர்ப்பு ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய பனங்கிழங்கு எல்லா வயதினருமே எடுத்துக்கலாம். இந்த ஒடியன்னு சொல்லக்கூடியது நமக்கு யூஸ்வலா பாத்தீங்கன்னா பனங்கிழங்கு அப்படின்னாவே நமக்கு பன மரத்துல இருந்து வரக்கூடிய எல்லா பார்ட்ஸுமே பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டா தான் இருக்கு. அந்த ஓலை அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பனை ஓலை அப்படின்றது நிறைய வீட்டு பொருட்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளோட திருவள்ளுவர் அப்படின்னு ஞாபகம் வந்தாவே நமக்கு ஓலைச்சுவடியும் எழுத்தாணியும் தான் ஞாபகம் வரும். அப்ப அந்த மாதிரியான மரத்துல இருந்து வரக்கூடிய எல்லா பாகங்களும் நமக்கு ஒரு சீசனுக்கு கிடைக்கக்கூடிய நமக்கு அது ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸா தான் இருக்கு. நம்ம வெயில் காலத்துல நமக்கு நுங்கு கிடைக்குது. அதுவும் நம்ம பாத்தீங்கன்னா உடல் சூட்டை தணிக்கக்கூடியதா இருக்கும். இந்த சீசனுக்கு கிடைக்கக்கூடிய ஜனவரி, பிப்ரவரி மாசத்துல கிடைக்கக்கூடிய பனங்கிழங்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டு பயனடைவாங்க. நன்றி.